உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் குறித்து செய்தியாளர்கள் சேகர் பாபுவிடம் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், தான் கட்சியின் அடிப்படை தொண்டர்களில் ஒருவன் எனவும், முதலமைச்சர் சொல்வதை செயல்படுத்துவோம், துணை முதலமைச்சர் பதவி உள்ளிட்ட பெரிய விஷயங்கள் பற்றியெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார். தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளியில் சேரும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்டு வலியுறுத்தக்கூடாது என தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்ப பள்ளி கல்வித்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சுயநிதி பள்ளிகள் சங்கம் சார்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம், வேறு பள்ளிகளில் சேர விரும்பும் மாணவர்கள் மாற்று சான்றிதழ் கோரி தற்போது படிக்கும் பள்ளிகளிடம் விண்ணப்பிக்க வேண்டும். அந்த விண்ணப்பங்கள் பெற்ற ஒரு வாரத்தில் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் வழங்க வேண்டும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் மாற்று சான்றிதழ் வழங்க மறுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழக கவர்னர் RN ரவியின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் பதவிக்காலத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரவி நாகாலாந்து கவர்னராக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். அதன்பின் மேகாலயா கவர்னர் பொறுப்பையும் டிசம்பர் 18, 2019 முதல் ஜனவரி 26, 2020 வரை சேர்த்து கவனித்து வந்தார். நாகாலாந்து கவர்னராக இருந்த ரவியை தமிழக கவர்னராக நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டார். 2021ஆம் ஆண்டு முதல் தமிழக கவர்னராக மாற்றப்பட்டு தற்போது வரை நீடித்து வருகிறார். கவர்னருக்கான பதவிக்காலம் 5 ஆண்டுகள். RN ரவி கவர்னராக 2019 ஆகஸ்டில் பொறுப்பேற்ற நிலையில் வரும் ஜூலை 31ஆம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. இதனால் தமிழகத்திற்கு புதிய கவர்னர் நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கவர்னர் ரவியின் பதவிக்காலத்தை மேலும் நீட்டிக்க ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் மத்திய அரசு பரிந்துரை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக கட்சியின் கொடி அடுத்த வாரம் அறிமுகம் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேற்று முன்தினம் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க புதுச்சேரியில் உள்ள அவரது இல்லத்திற்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரில் சென்றனர். அப்போது அவர்களிடம் பேசிய புசி ஆனந்த், அடுத்த வாரம் கட்சியின் கொடி அறிமுகம் செய்யப்படும் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு அறிமுகப்படுத்திய 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் நாடாளுமன்றத்தில் முறையான விவாதங்கள் ஏதுமின்றியும் மாநிலங்களின் கருத்துக்களை கேட்காமலும் இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இவை சட்டவிரோதமானது, தன்னிச்சையானது என்று அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SS சுந்தர், செந்தில்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. இது சம்பந்தமாக மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள் மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் வகையில் உள்ளன என்று தெரிவித்த நீதிபதிகள், சட்டங்களை கொண்டு வருவதற்கு முன்பு சட்ட ஆணையத்தை ஆலோசித்திருக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். முஸ்லிம்கள் குறித்து பாஜக அமைச்சர்களான கிரிராஜ் சிங் மற்றும் ஹிமந்த பிஸ்வ சர்மா ஆகிய இருவரும் கூறிய கருத்துக்களுக்கு சமூக வலைதளங்களில் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். கடந்த வாரத்தில் முஸ்லிம் அமைப்பு சார்பில் பள்ளிக்கூடங்களில் சூரிய நமஸ்காரம் செய்யவோ, சரஸ்வதி பூஜை செய்யவோ, இந்து கடவுள்களின் பாடல்களை பாடவோ அரசு நிர்பந்திக்க கூடாது என்று கோரிக்கை விடப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங், 1947இல் மத அடிப்படையில் நமது நாடு பிரிக்கப்பட்ட போது அனைத்து முஸ்லிம்களையும் நம் முன்னோர்கள் பாகிஸ்தானுக்கு அனுப்பியிருந்தால் தற்போது நாட்டின் நிலைமை வேறு விதமாக இருந்திருக்கும். மத அடிப்படையில் நாடு பிரிக்கப்பட்டிருந்தால் முஸ்லிம்கள் ஏன் இங்கு இருக்க அனுமதிக்கிறார்கள்? அன்றே அவர்கள் அனுப்பப்பட்டிருந்தால் இன்று இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களை இங்கு வாழ அனுமதித்தது மிகப்பெரிய தவறு என்று கூறியுள்ளார். அது மட்டுமின்றி அவர் கடந்த ஜூன் மாதத்தில் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான போது முசாஃபர்பூரில் செய்தியாளர்களிடம், முஸ்லிம்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, எனவே அவர்களுக்காக வேலை செய்வதில் எனக்கும் விருப்பமில்லை, எங்கள் வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக அவர்கள் வழி தவறிவிட்டனர் என்று பேசியிருந்ததும் சர்ச்சைக்குள்ளாகி இருந்தது. மேலும் கடந்த புதன்கிழமையில் பேசிய அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா, அஸ்ஸாமில் தற்போது முஸ்லிம்களின் மக்கள் தொகை 40% உள்ளது. கடந்த 1951ஆம் ஆண்டில் 12% இருந்தது. இது எனக்கு அரசியல் பிரச்சனை இல்லை, வாழ்வா சாவா பிரச்சனை என்று கூறியதற்கும் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்.
நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் முழு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் வரும் 23ஆம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதா உட்பட 6 புதிய மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிதி மசோதா தவிர சிவில் விமான போக்குவரத்து துறையில் எளிதாக வணிகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வழங்குவதற்காக தற்போதுள்ள விமான சட்டம் 1934 திருத்தம் செய்து அதற்கு பதிலாக பாரதிய வாயுயான் விதேயக் 2024 மசோதாவும் தாக்கல் செய்யப்படலாம் என கூறப்படுகிறது. இதேபோல் பாரதிய வாயுயான் விதேயக் 2024 சுதந்திரத்துக்கு முந்தைய கால சட்டத்தை மாற்றுவதற்கான பாய்லர்கள் மசோதா, காபி மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா, ரப்பர் மேம்பாடு மற்றும் வளர்ச்சி மசோதா உள்ளிட்ட 6 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட உள்ளன. வாகனங்களின் முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டாக் ஒட்டாவிட்டால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கலாம் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்துக்கு உட்பட சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்களில் கண்டிப்பாக முன்பக்க கண்ணாடியில் ஃபாஸ்டாக் ஒட்டி இருக்க வேண்டும். அப்படி ஒட்டாவிட்டால் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கலாம். பல வாகன ஓட்டிகள் காருக்குள் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை வைத்துக் கொண்டு சுங்கச்சாவடியை கடக்கும் போது மட்டும் அதை கையில் எடுத்து முன்பக்க கண்ணாடியில் காட்டுகின்றனர். இதனால் தேவையற்ற தாமதம் ஏற்படுகிறது. இதனை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 மடங்கு கட்டணம் தொடர்பான அறிவிப்பை சுங்கச்சாவடியின் முன்பகுதியிலேயே பெரிய அளவில் எழுதி வைக்க வேண்டும். ஃபாஸ்டாக் ஸ்டிக்கரை காரின் முன்பக்க கண்ணாடியில் உள்பக்கமாக ஒட்ட வேண்டும் என்ற விதி ஏற்கனவே உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. பின் லேடனின் நெருங்கிய உதவியாளர் பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்டுள்ளார். 1960ஆம் ஆண்டு ஆப்கானில் ஹக், 2001ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டார். மேலும் இவர் 1996 முதல் அல்-கொய்தா நிறுவனர் பின் லேடனின் நெருங்கிய கூட்டாளியாகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில் அமின் அல் ஹக் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள சராய் ஆலம்கீர் என்ற நகரத்தில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளார். உளவுத்துறையின் அதிரடி நடவடிக்கையின் போது பயங்கரவாதி கைது செய்யப்பட்டதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவு டிஐஜி உஸ்மான் அக்ரம் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பயங்கரவாதி அமின் அல் ஹக் பாகிஸ்தானில் பெரிய அளவில் பயங்கரவாத திட்டத்தை அரங்கேற்றவிருந்ததையும் கண்டுபிடித்துள்ளனர். மேலும் ஹக்கிற்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாட உள்ளது. இந்த தொடர் வரும் 27ஆம் தேதி தொடங்குகிறது. இதையடுத்து இந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய T20 அணிக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும், ஒருநாள் அணிக்கு ரோஹித் சர்மா கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். T20 மற்றும் ஒருநாள் அணிகளுக்கு சுப்மன் கில் துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதில் ஹர்திக் பாண்டியா T20 அணியில் மட்டும் இடம் பிடித்துள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக ஒருநாள் தொடரில் பங்கேற்க முடியாது என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதனால் அவர் அணியில் இடம்பெறவில்லை. கடைசியாக கடந்த 50 ஓவர் உலக கோப்பையில் வங்காளதேசத்துக்கு எதிரான போட்டியில் விளையாடிய அவர் காயமடைந்து பாதியிலேயே வெளியேறினார். அதிலிருந்து குணமடைந்து இதுவரை ஒருநாள் கிரிக்கெட்டில் விளையாடவில்லை. இந்நிலையில் ஒருநாள் கிரிக்கெட்டில் முழுமையாக 10 ஓவர்கள் வீசி தன்னுடைய ஃபிட்னஸை நிரூபித்தால் மட்டுமே பாண்டியாவுக்கு மீண்டும் இந்திய ஒருநாள் அணியில் வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று கம்பீர் நிபந்தனை விதித்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது.